Hi friends, welcome to Devil Brothers NKP channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டிஃபரண்ட் டைப்பான ஒரு சேலஞ்ச் பண்ண போறோம். இந்த சேலஞ்ச் YouTubeல யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறோம். நம்ம கிட்ட டிஃபரண்ட் டைப்பான வெஜிடபிள்ஸ் இருக்கு. இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா guess the vegetables by touch challenge. அதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 4 players இருக்காங்க. பிளேயர்ஸ்க்கு கண்ணை கட்டிடுவோம். காய்கறிகளை தொட்டு பார்த்து அது எந்த காய்கறின்னு கரெக்டாக அவங்க கெஸ் பண்ணி சொல்லணும். ஏன்னா சேலஞ்ச் வீடியோ போயிடலாமா? ஆரம்பிக்கலாங்களா? நம்ம என்ன சேலஞ்ச் வீடியோ பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 4 பிளேயர்ஸ்க்குமே நம்ம வந்து கண்ணை கட்டிடுவோம். கண்ணை கட்டிட்டு அவங்களுக்கு முன்னாடி ஒரு காய்கறி வைப்போம். அந்த காய்கறியை தடவி பார்த்துட்டு அது என்ன காய்கறியோட அந்த பேரை வந்து கரெக்டாக அவங்க சொல்லணும். அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு. யார் அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. அப்படி அந்த காய்கறி பாயிண்ட் அவங்க சொல்லலைன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் நடக்கும். என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொட்டு கிடைக்கும். அதாவது தலையில் ஒரு கொட்டு விழுவப்படும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேயருக்கு நம்ம வந்து கண்ணை கட்ட போகிறோம். கண்ணை கட்டி இங்கே ஒரு வெஜிடபிள் வைப்போம். இவர் மாப்பிளை வந்து தடவி பார்த்துட்டு அது எந்த வெஜிடபிள் அப்படின்றத அந்த பேரை வந்து சொல்லணும். அப்படி பேரை கரெக்டாக சொல்லிட்டாருன்னா இவருக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அப்படி பேரை தப்பாக சொல்லிட்டாருன்னா இவருக்கு ஒரு கொட்டு கிடைக்கும். என்ன மாப்பிள்ளை சேலஞ்ச் வீடியோ போயிடலாமா? கண்ணை கட்டுற மாப்பிள்ளைக்கு இப்போ மாப்பிள்ளை எதுவும் தெரியுதாண்ணா? தெரியல. பார்த்தீங்கன்னா கண்ணை நல்லாவே கட்டிட்டான். பார்த்துக்கிறங்க, கண்ணை நல்லாவே கட்டிட்டான். பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள முன்னாடி ஒரு வெஜிடபிள் வைக்கிறான். அது என்னன்றதை அவர் பார்த்துட்டு கெஸ் பண்ணுறான்னு பார்ப்போம். உங்களுக்கு 10 செகண்ட் டைம் கிடைக்கும். சரியா? தடவிதான் பார்க்கணும். தடவி பார்க்கலாம். உங்களுக்கு முன்னாடி காய்கறி வச்சாச்சு. என்ன சொல்லிடலாமா? 10 எண்ணுங்க. 1 2 3 4. மாப்பிள்ள கரெக்டா சொல்லிட்டாரு. இவருக்கு ஒரு பாயிண்ட். எப்படி மாப்பிள்ள அதை கரெக்டா கெஸ் பண்ண? இது லைவ் பாத்தீங்க. அது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, பாத்தீங்கன்னா பால்பாண்டி மாப்பிள்ள ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காப்ல. இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேயரை இறக்கியிருக்கான். யாருன்னு பாத்தீங்கன்னா குட்டி பாப்பா வந்திருக்கு. அக்கா மக இப்போ விளையாட போகுது. இது என்ன பாப்பா, கண்ணை கட்டிடுவோமா? இப்போ பாத்தீங்கன்னா பாப்பாக்கு நல்லாவே கண்ணை கட்டிட்டான். இப்போ பாப்பாக்கு முன்னாடி ஒரு காய்கறி வைக்க போறான். பப்பளை தொட்டு பார்க்கலாம். எப்படி கரெக்டா சொன்ன? பச்சை மிளகாய். பாத்தீங்கன்னா தேர்ட் பிளேயர் வந்திருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா கவிப்பிரியா வந்திருக்கு. கவிப்பிரியாக்கு இப்ப கண்ணை கட்டுறான். கண்ணை நல்லாவே கட்டிட்டான். கவிக்கு முன்னாடி ஒரு வெஜிடபிள் வைக்கிறான். அது என்னன்னு கெஸ் பண்ணனேன். கவி தொட்டு பார்க்கலாம். அவ்வளோதான். உங்கள் டைம் ஸ்டார்ட் நான் இப்போ இருந்து 10 செகண்ட் நீங்கள் சொல்லணும். 1 2 3. என்னது என்னது என்ன பண்றது? ஒழுங்கா சொல்லு கவி. கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கவிப்பிரியாவுக்கு ஒரு பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பிளேயருக்கு நம்ம கண்ணை கட்ட போகிறோம். நிமிந்து பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டன் முன்னாடி நம்ம ஒன்று வைக்கிறோம். அது என்னன்னு கெஸ் பண்ணுறான்னு பார்ப்போம். அவ்வளோதான், உங்கள் டைம் முடிஞ்சு. உங்கள் டைம் ஸ்டார்ட் நான் 10 செகண்டில் நீங்கள் சொல்லணும். என்னன்னு 1 2 3. ஓகே, நான் என்ன வச்சான்? நீ என்னப்பா சொன்ன? நம்ம நெல்லிக்காய் வச்சான். தக்காளின்றியான், அப்புறம் உருளைக்கிழங்குன்றியான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு கொட்டு. அவனுக்கு பாயிண்ட் வந்து 0. அடுத்த தடவை ட்ரை பண்ணலாம். நம்ம காய்கறி அரேஞ்ச் பண்ணி வைக்க போறோம். கவி கரெக்டா சொல்லுதான்னு பார்ப்போம். நெட்ல அப்படியே காய்கறி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பிளேயர் வந்து கண்ணை கட்டிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே டச் பண்ணி இந்த காய்கறி பேரை கரெக்டா சொல்லணும். கவி ஸ்டார்ட் பண்ணலாம். பச்சை மிளகாய். பச்சை மிளகாய். பச்சை மிளகாயா? சரி, பச்சை மிளகாய் கொண்டா கொண்டா. பச்சை மிளகாய். பச்சை மிளகாய். கிரீன் பச்சை மிளகாய். கிரீன் பச்சை மிளகாய். 2 பாயிண்ட். வெங்காயம் 3 பாயிண்ட். உருளைக்கிழங்கு 4 பாயிண்ட். தக்காளி 5 பாயிண்ட். இது பேசாதது மட்டும். டைம் ஸ்டார்ட் முடிஞ்சு. உங்ககிட்ட கவி இந்த டைம் முடிஞ்சு. கவி பார்த்தீங்கன்னா இப்போ 5 பாயிண்ட் எடுத்துருக்காங்க. இன்னும் போங்க.
வெள்ளைப்பூடு 6 மாங்காய் 7 பூசணிக்காய். இப்போ பார்த்தீங்கன்னா கவி பார்த்தீங்கன்னா 1 2 5 6 7 8 பாயிண்ட் எடுத்திருக்காங்க கவி. கவி பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அடுத்த பிளேயர் என்ன எத்தனை பாயிண்ட் எடுக்கிறான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பிளேயருக்கு நம்ம காய்கறி அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக சொல்கிறாரா என்னன்னு பார்ப்பான். கத்திரிக்காய், பூசணிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், மாம்பழம், இது பட்டாட்டை, வெள்ளைப்பூடு. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லி முடிச்சிட்டாப்ல. கொஞ்சம் தப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன சொன்னேன், பட்டை வத்தைன்ட்டேன். இது பார்த்தீங்கன்னா பழுத்த மிளகா, பட்டை வத்தை கிடையாது. அதனால மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட். பார்த்தீங்கன்னா ஆமாம்மா அது வேற. மாப்பிள்ளை வந்து 7 பாயிண்ட். இது மாங்காய் மாம்பழம் கிடையாது. மாப்பிள்ளை 2 பாயிண்ட் விட்டேன். 9 பாயிண்ட்ல 7 பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கவிதை லீடிங்ல இருக்கு. வெங்காயம், தக்காளி, பூசணிக்காய், மாங்காய், கத்தரிக்காய், பழுத்த பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு. சரி இப்படி நீ துண்டை வருப்பா. பார்த்தீங்கன்னா எத்தனை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. இது தப்பா சொல்லிட்டாளா? என்ன சொன்னது? பழுத்த மிளகாண்டியா. சரி ஓகே. அப்ப 1 2 3 4 5 6 7 கரெக்ட். பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட் எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே விட்டுட்டேன். இந்த தடவையை பார்க்கல. இந்த ரெண்டையுமே விட்டுட்டு போயிட்டேன் அவன் வாட்டுக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பேருக்கு நம்ம கண்ணை கட்டுறான். நீங்க போலாம். பழுத்த கத்தரிக்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் 7 பாயிண்ட், பூசணிக்காய் 8 பாயிண்ட், மாங்காய் 9 பாயிண்ட். நீ எத்தனை பாயிண்ட்? 7 பாயிண்ட். நீ எத்தனை பாயிண்ட்? நீ எத்தனை பாயிண்ட்? நீ எத்தனை பாயிண்ட்? 9 பாயிண்ட். இந்த கேமோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்தி தான் வின் பண்ணியிருக்காங்க. எத்தனை பாயிண்ட் எடுத்துருக்காங்கன்னா 9 பாயிண்ட் எடுத்து இந்த கேமில் ஜெயிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு கை கொடுத்து ஒரு வாழ்த்து கொடுத்துடலாம். ஒரு கை கொடுத்து நீங்கள் இதே மாதிரி அடுத்து டிஃப்ரெண்ட் டைப்பான சேலஞ்ச் வீடியோ பார்க்கணும்னு நம்ம டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பை ஃப்ரெண்ட்ஸ்.